அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, மகர ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி அதிபதி என்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீரென்று ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக பணத்தை நீங்கள் தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கு. வாழ்க்கை துணை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல ஒரு கலாரசனை மிக்கவராக இருப்பாங்க. உங்களிடம் நிதானமாக யோசித்து செயல்படுவராக இருப்பாங்க. உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பாங்க. வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பாங்க. 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுக்கு சுக்கிரன் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் இறங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எங்கேயும் புகழும் பணமும் சேர்ந்து கிடக்குமோ அங்கு வேலை செய்ய நீங்கள் விரும்புவீங்க. உயர்ந்த பதவி யோகம் உண்டு. சுக்கிரனின் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினுடன் எப்பொழுதுமே தொடர்பு கொண்டிருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செலவுகள் ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்தத்தின் சாரமாக சனி இருப்பதால் பெருமாளை வழிபடுவது மிகவும் நீங்கள் விரும்புவீங்க. கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகாவிஷ்ணுவை அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ரொம்பவும் நல்லது. நீங்கள் மாமல்லபுரம் தலசைன பெருமாளை வழிபட சிறப்பான ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் இதில் இருக்குது. மகர ராசி உத்திராட நட்சத்திரம், மகர ராசி திருவோண நட்சத்திரம், மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் குறித்து பொதுவான பலன்களை தெரிந்து நீங்கள் வழிபடுவதும், எந்த கோவிலை வழிபட்டால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் என்று தெரிந்து வழிபடுவதும் உங்களுக்கு நல்லது. இவர்கள் வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள். நடுத்தர உயரம் கொண்டவர்கள். புருவங்கள் அடர்ந்து வளர்ந்து காணப்படும். காதுகள் நீண்டு தோள்கள் விரிந்து அமைத்திருக்கும். எப்பொழுதுமே ஆழ்ந்த சிந்தனையுடனே கவலை தேய்த்த முகத்துடன் இருப்பாங்க. கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் கொண்ட இவர்கள் கருத்துக்களை கூறும் பொழுது அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் பேச்சில் முன்கோபமும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்களானாலும் சரி விரோதியானாலும் சரி அவர்களை ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்ய உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டு இருக்கின்றவோ அதே போல இவர்கள் மனதிலும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே சோர்வு அடைய மாட்டாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதில் பாதாளத்துக்கு சென்றாலுமே மறுபடியும் பீறி கொண்டு எழுந்து நிற்கக்கூடியவர்கள். சிரிக்க சிரிக்க பேசும் சுபாவம் கூட இவர்களிடத்தில் காணப்படும். மகர ராசிக்காரர்கள் மிகவும் ஈகை குணம் கொண்டவர்கள். எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலுமே அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மனதில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலுமே அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. இவர்களுக்கு பிடித்தமான குணம் அதிகம். மற்றவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களால் மனம் புண்பட்டாலும் அதனை வெளிக்காட்ட மாட்டாங்க. இப்படி மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு நாம் செயல்படுத்துவதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய நீங்கள் இது போல் செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுக்கு குறைவு இருக்காது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு நன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மேன்மையான ஒரு நிலை ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படலாம். இந்த காலம் உங்களுக்கு பயணத்தில் நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்குது. தேவையற்ற செலவு எதுவும் ஏற்படுவதற்கில்லை. பிறருக்கு கொடுத்து வராது என்று நினைத்த கடன் வந்து சேரலாம். உடல் நலன் உங்களுக்கு சிறிய அளவில் பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னர் சாதகமாக முடியும்.
வாழ்க்கை துணை இடத்துல அனுசரித்து செல்வது நல்லது. அதிகாரிகளுடைய காரியங்களில் நீங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகும். உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களுடைய அனுபவ அறிவு பயன்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைச்சிருக்கு. சக பணியாளர்கள் நல்ல ஒரு முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான ஒரு காலம். செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தருவதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரக்கூடியதாகவும் கிரக நிலைகள் உங்களுக்கு இருப்பதால் சிறப்பான முறையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு லாபம், அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியம் நடக்கக்கூடியதாக இருக்குது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று மகிழ்ச்சிகரமான சாதகமான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். சில இடங்களில் உங்களுக்கு வேலையில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் சில உயர்வுகள் உண்டாகும். ஆனால் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு வேலை மாறுதல் கிடைக்கலாம். வியாபாரத்தில் பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது. புதிய முதலீடுகளிலே நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். அலுவலகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலையுடைய அழுத்தம் ஏற்படும். பதவி மாறுதல், சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு ஏற்படலாம். வியாபாரத்தில் அதிகமான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்படுத்தப்பட்ட ஏற்ற ஒரு காலம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு தங்களுடைய படைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளில் ஆய்வு செய்து இறங்க வேண்டும். இந்த காலம் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். செவ்வாய் 3ல் இருப்பதால் எந்த காரியத்திலும் துணிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. ஆன்லைன் முதலீடுகளில் ஆசைப்பட்டு இறங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில் பல துறைகளை குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது நல்லது. குறிப்பாக கடினமான சூழ்நிலைகளில் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சீர்தூக்கி சிந்திப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். வாரம் முழுவதுமே உங்களுடைய நிதி நிலைமை சாதகமாக இருக்குது என்று தெரிந்தாலுமே குறிப்பான காலகட்டத்தில் கிரகங்களுடைய அமைப்பால் ஏற்படக்கூடிய காலகட்டத்தால் உங்களுடைய செல்வம் ஈடுபடுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த காலம் உங்களுக்கு சமூக அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை உயரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களுடைய வருகை திடீரென வருகை தர வாய்ப்பு இருப்பதால் குடும்ப சூழ்நிலையில் அமைதியான ஒரு சூழல் உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் அமைதியான ஒரு நிலையை கொண்டு வர பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களுடைய மாலை பொழுதின் பெரும் பகுதியை நீங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நீங்கள் செலவழிப்பது நல்லது. இதன் விளைவாக மேற்கொள்ளக்கூடிய உங்களுக்கு உணர்வுகள் நல்ல ஒரு மாற்றம். அது மட்டும் இல்லாமல் புத்தகம் படிப்பது, ஏதேனும் புதிய படைப்பில் நீங்கள் சேர்வது உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழியில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவுபடுத்துவது நல்லது. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.